நான் சொல்ற எண்ணெயை நீங்க ரெடி பண்ணி இந்த வெரிகோஸ் வெயினுக்கு அப்ளிகேஷனாவும் போட்டுட்டு வரலாம். இந்த வெரிகோஸ் வெயினுக்கு எப்படி நம்ம எண்ணெய் தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 50 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அந்த நல்லெண்ணெயை வந்து ஒரு சின்ன பாத்திரத்துல நீங்க சிம்ல வச்சிருங்க. பெரண்ட 2 ஸ்டிக்கு, அதாவது அந்த ஜாயினிங் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிக் எடுத்தா போதும். சைட்ஸை லைட்டா சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி அந்த எண்ணெயில போட்டுருங்க. 10 கிராம் இஞ்சி அதை நல்லா இடிச்சு போட்டுருங்க. இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து கருவேப்பிலைய கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 கிராம் அதையும் நல்லா இடிச்சு போட்டுடலாம். இது லைட்டா ஒரு 3 மினிட்ஸ் பாயில் ஆனாவே போகும். நமக்கு நல்லா அந்த ஒரு ஃப்ராத்தியா வெள்ளை கலர்ல அப்படியே நுரையா இருக்கும். சிம்ல வச்சுட்டு ஒரே ஒரு ட்ராப் தண்ணி விட்டீங்கன்னா படப்படன்னு அந்த சத்தம் ஆஃப் ஆன உடனே அதை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாட்டில்ல ஊற்றி வச்சிருங்க. நீங்க எப்பெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் இதை வந்து லைட்டா வார்ம் பண்ணிட்டு அந்த வார்ம்த்தோட கீழே இருந்து மேல அப்ளிகேஷன் கொடுங்க. இதை நம்ம ரெகுலரா பண்ண அந்த பெரண்டையோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வலி இருக்காது. ஏன்னா சில பேருக்கு என்ன ஆகும்னாக்கா வெரிகோஸ் வெயின் ஜாஸ்தி இருந்துகிட்டே இருந்தா கால் ஃபுல்லா கிராம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்துல அவங்களுக்கு அந்த காஃப் மசில்ஸ் எல்லாமே வந்து பெயின் எப்பவுமே இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இதை நம்ம அந்த வார்ம் ஃபார்ம்ல நம்ம வந்து அப்ளிகேஷனா மட்டும் கொடுத்தாலே அவங்களுக்கு அந்த பெயின் வந்து நல்லா குறையும். நாளடைவுல வந்து உங்களுக்கு அந்த வெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறையும். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? இது நாங்க செல்லுலைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கூட இதை அப்ளிகேஷனா கொடுத்து அவங்களுக்கு அந்த செல்லுலைட்டிஸ் டே பை டே அந்த வார்ம்த் குறைஞ்சு அந்த ஃபுல்லா அந்த செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆனதோட இது வந்து கம்மியாகி பேஷண்ட் ரொம்ப நார்மலாகவே ஆயிட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து நாளைக்கு காம்ப்ளிகேஷனாக வரக்கூடிய டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இல்லை செல்லுலைட்டிஸ் இல்லை நாளைக்கே நமக்கு அல்சரேஷன் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் வராமல் இது ஆரம்ப கட்டத்திலேயே இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும்.